சண்டே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஞாபகம் வரும், நல்லா சாப்பிட்ணும். இப்போ மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிட்டு அப்படியே பைக் ரைடிங் 2 ஸ்பாட்ஸ் வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்குறதுக்கு. நாகூர் தாண்டி ஒரு ஹார்பர் இருக்குது. அந்த ஹார்பரில் பார்த்தோன்னா ஒரு 8 o'clockலாம் போயிட்டோன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்ல வெரைட்டியாக நிறையா ஃபிஷ் கிடைக்கும். ப்ரான் இல்லை கிராப் எது வேணும்னாலும் நம்ம நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கிடலாம். பட் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் லேட் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே ஏலத்தில் எடுத்துட்டாங்க, அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னோன்னா அந்த ஏரியாவே ஒரு எம்டி பேரன் கிரவுண்ட் மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். அப்புறம் ரிட்டர்னில் வரும்போது இன்னொரு ஸ்பாட் நாங்கள் வச்சுருக்கோம். இதுதான் நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்பாட். ரிட்டர்னில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நேராக சாமந்தப்பேட்டை போயிட்டோம். அங்கே எங்களுக்கு கிடச்சிது ப்ரானும் ஃபிஷ்ஷு 2மே கிடச்சிது, ஃப்ரெஷ்ஷாகவும் கிடச்சிது. ஒரு 700 rupeesல ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது. எனக்கு நாகை அப்படின்னோன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும்னோன்னா அந்த ஃபிஷ் ஃபுட் எனக்கு இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குதுன்னு சொல்லலாம். ராம்நாளில் கூட இந்தளவுக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் ஃபிஷ் சாப்பிட்டதில்லை, டு பி ஃப்ராங்க். ஸோ இங்கே நாகப்பட்டினத்தில் அந்த ஃபிஷ் அவங்க கட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அப்படியே ஒரு சீ வாக், அப்புறம் அந்த கடலை பார்த்த மாதிரி இருக்கிறதே நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் மொமெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த வீக்கான சார்ஜை இந்த பீச் மூலமாகவே சார்ஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டைம் கிடைக்கும் போது இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.